பிரியமானவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் கடந்த கால 61 வருடங்கள் அதை ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது வெகு நாள் கழித்து இந்த வருடம்தான் என்னை கொஞ்சம் நிறைய சோதனைகள் தந்த வருடம். ஹார்ட் பிரச்சனைன்னு ஒரு அதிர்ச்சியான நியூஸ் கொடுத்தது இந்த ஆண்டு. சினிமாவில் சுத்தமாக வேலையோ எதிர்காலமோ தெரியாத அளவுக்கு இருட்டாக்கி விட்டதும் இந்த ஆண்டு தான். இதுக்கு முன்னாடி இவ்வளோ மோசமாலாம் இருந்ததில்லை. எங்கேயாவது வேலைக்கு போவேன், ஏதாவது டிஸ்கஷன் நடக்கும், இல்லை நடிக்கவாவது செய்வேன், ஏதாவது ஒன்று உழைச்சி சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வருவேன். அது ஒன்று கொடுத்துச்சு. சரி, இதை சொல்வதற்கா இந்த மாலை வீடியோன்னு சொல்லிட்டு என்னை யாரும் கேட்டுறாங்க. என்னை புலம்பலாக போயிடக்கூடாது. நான் ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய இளைஞனாக கலைஞனாக வாழ்ந்து மறையத்தான் எப்போவுமே ஆசைப்படுறேன். என் பேச்சுக்கள் அடுத்தவர்களுக்கு தன்னம்பிக்கை தரணும், என்னையும் தாண்டி. இதில் நான் உறுதியாக இருக்கேன். அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறது. கண்ணுகளா, வாழ்க்கையை நாம் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய தன்னம்பிக்கையே இருக்குது. தன்னம்பிக்கை எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? உங்கள் பாக்கெட்டில் ₹1 காயின் கூட இல்லாதப்போ, இன்றைக்கி ₹1 காயின் இல்லை, நாளைக்கு ஏதாவது கிடச்சிரும்னு சொல்லிட்டு இருக்கிறதா தன்னம்பிக்கை? கேட்டே வரேன் நான் ஃபஸ்ட்டு. கிடையாது. அப்போ எதுங்க தன்னம்பிக்கை? என்னங்க ₹1 கூட இல்லைங்க, நாளைக்கு காலை கிடச்சிரும்னு நம்பிக்கையோடு இருக்க தன்னம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லைன்றீங்க அப்படின்னீங்கன்னா நான் அப்படி தான் சொல்லுவேன். உண்மையில் தன்னம்பிக்கை என்பது உடல் ஊனமுற்றவனாக, உலக சத்தங்கள் கேட்காத செவிடன் போல, என்னை போல காது குறைபாடுகளோடு பிறக்கின்ற மனிதர்கள், ஊமை, கண் குருடு, செவிடு குருடோடு இந்த உடல் ஊனத்தோடு பிறந்துக்கங்க பாருங்க. அவங்க எந்த விதமான மாற்று சிந்தனை, தற்கொலை சிந்தனையெல்லாம் வச்சுக்கொள்ளாமல், யாரோடையும் அவர்களை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளாமல், சரி பிறப்பு அப்படி அமைஞ்சு போச்சு, நமக்கு இந்த பிறவியில் வாழ்ந்துருவோம், இந்த பிரபஞ்சத்தில் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்களோடு நாமும் வாழ்ந்துருவோன்ட்டு அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறோம் பாருங்க, அதுதாங்க தன்னம்பிக்கை. எவ்வளவு பேர் எங்களை பார்த்து, என்னெல்லாம் பார்த்து எவ்வளோ வழிகள். சின்ன வயசுலேயே செவிடன்னு சொல்லிட்டு சின்ன பசங்க